கடந்த ஆண்டு சங்கரன் கோவிலில் போலீசார் தாக்கியதில் உயிரிழந்ததாக கூறப்படும் முருகனின் மனைவிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டும் அரசு வேலையோ இழப்பீடோ வழங்கவில்லையே ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. சங்கரன்கோவிலை சார்ந்த காவல்துறையினரால் தாக்கி உயிரிழந்த முருகன் என்பவருடைய மனைவி மீனாவிற்கு நீதிமன்றம் அறிவுறுத்திய பிறகும் இதுவரை அரசு வேலை வழங்காதது ஏன் என்று எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சரை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் இருக்கக்கூடிய அரசாலும் காவல்துறையாலும் தன்னுடைய கணவனை இழந்த 3 குழந்தைகளுக்கு தாயாக இருக்கக்கூடிய பெண் ஒருவர் 300 ரூபாய் கூலிக்கு நாள்தோறும் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். சங்கரன்கோவில் மீனாவுக்காக முதலமைச்சரிடமிருந்து பதில் வருமா என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் திருப்புவனம் அஜித்குமார் குடும்பத்திற்கு அவசர கதியில் கொடுக்கப்பட்ட வேலையும் நிலமும் ஏற்புடையதாக இல்லை என்று அவருடைய குடும்பத்தார் தெரிவித்திருக்கின்றனர். லாக்அப் மரணங்களை தடுக்க தகுதியற்ற அரசாக இருக்கின்றது என்று விமர்சித்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கும் இழப்பீடு வழங்கவும் மனமில்லையா அரசுக்கு என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இது மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கின்றது என்று விமர்சித்திருக்கக்கூடிய அவர் லாக்அப் மரணங்களால் தமிழகத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கான உரிய இழப்பீடுகளை உடனே வழங்கிட வேண்டும் என முதலமைச்சரை வலியுறுத்துவதாக பதிவிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.